கோபம் என்பதே ஒரு பெரிய எபிலிட்டியா இருக்கும். ஞாபகம் வச்சுங்கோ, கோபம் என்பது துர்குணம் கிடையாது. யாருக்கு எப்போது எதனால் எந்த அளவுக்கு யார் மீது வருகின்றதோ அந்த கோபம் நல்ல கோபமா கெட்ட கோபமா ஆயிடும். கோபம் வந்துருச்சு, எனக்கு அடக்கவே தெரியாது என் கோபத்தினா கோபமே வரக்கிறதுக்கான சாமர்த்தியம் இல்லைன்னு அர்த்தம். வந்த கோபத்தை அடக்க தெரியணும். ராமனுக்கு கோபம் வந்தது. 3 நாள் பிராயோபவேஷம் இருந்தும் இந்த சமுத்திரராஜா வரவில்லை. சாபமானய சௌமித்ரே, சுமித்ராவின் பிள்ளையான சுமித்ரா நந்தனனான லக்ஷ்மணனே, என் வில்லையும் அம்புராத்தூணியையும் எடுத்துக்கொண்டு வா, நான் ஒரு வழி இந்த சமுத்திரராஜாவை பார்த்துடுறேன்னு கோபம் வந்தது. சினத்தினால் தென்னிலங்கை செல்லுவதற்காக அந்த சமுத்திரராஜாவினிடத்தில் கோபப்பட்டார். வந்த சமுத்திரராஜா பாகிமாம் திராகிமாம்னு வரும்போது, நான் உண்மையில கோபப்பட்டேன்னு நினைச்சியா? உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் அவர்கள் மீது கோபப்படுவேன்னு விட்டார். எப்படி சட்டுன்னு சமாளிச்சுட்டார். அந்த கோபம் நஷ்டம், ஒரு பெரிய துர்கடனையை ஆகிக்கொள்ளாமல் பார்த்து கொண்டவர் இந்த ராமன். அந்த ராமன் யார்? அவனே வீரன், அவனே ரௌத்ரன். அதனால இந்த இடத்துல சொல்றார் பிரச்சண்டன். எவன் ஒருவனுக்கு கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கோ அப்பேற்பட்டவன் கோபப்பட்டால் பிரச்சண்டன்னு பேரு.